ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வாங்க இன்றைக்கி மணத்தக்காளி கீரை துவையல் பண்ணலாம். வானலில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின பிறகு காரத்திற்கேற்ப வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மணத்தக்காளி கீரையை அலசிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை நல்லா எண்ணெயிலே வதங்கி வரட்டும். அதுவரை நல்லா கலந்து விடுங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீரை இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வதங்கி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வாங்க இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம். வானலில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கீரையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த துவையல் சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கீரை நல்லா வதங்கி இந்த மாதிரி சைடில் எண்ணெய் திரிஞ்சு வரக்குள்ளே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான மணத்தக்காளி கீரை துவையல் ரெடி. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.